அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் அன்பர்களே, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? நீதி தவறாமல் இருப்பது எப்படி? நீதி தவறாமல் இருப்பது எப்படி? நன்றியை தருகினும் நடுவிகத்தாம், நன்றியை தருகினும் நடுவிகந்தாம், ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுநிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையாக இருந்தாலும், நடுநிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையாக இருந்தாலும் அந்த பயனை கைவிடும். நீதி தவறாமல் நடுநிலைமையோடு இருப்பதுதான் ஒரு நீதிமானுக்கு அழகு என்று குறிப்பிடுகிறார். மனிதனுக்கும் அதுதான் அழகு. எந்த நிலையிலும் அவன் நடுநிலைமை தவறாமல் இருப்பதே ஒரு நல்ல சிறந்த தன்மை என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.